தளபதி ரசிகர்களுக்கான சூப்பரான முக்கியமான விஷயம். அதான் தளபதி அவர்கள் சீமானோட கூட்டணி வைக்க போறாங்க. இதுக்கான ப்ரூஃபை பத்தி தான் பேச போகிறோம். அதாவது தளபதி அவர்களோட தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற நேம்ல தமிழ் அப்படிங்கிற விஷயம் மென்ஷன் ஆகியிருக்கு. அதே மாதிரி சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சியிலும் தமிழ் அப்படிங்கிற விஷயம் மென்ஷன் ஆகியிருக்கு. இவங்க 2 பேர்த்தோட கொள்கையும் என்னன்னா தமிழ் இனத்தை பெருசா ஆக்க வேண்டும். தமிழ் தான் இவங்களோட இதா இவங்க 2 பேரோட கொள்கையும் இருக்கு. முக்கியமா தேசிய தமிழ் கொள்கை அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேர்த்தோட கொள்கையும் முக்கியமா இலங்கை தமிழர்களுக்காக போராடும் ஒரு இனமா ஒரு கட்சியா இந்த 2 பேரோட கட்சியும் இருக்கு. அதனால தான் 2 பேரும் 2 பேரோட கொள்கையும் ஒரே மாதிரி இருக்கு. முக்கியமா சீமான் அவர்கள் தொடர்ந்து தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வருகிறார்கள். ஆனா தளபதி விஜய் அவர்கள் சீமானை பத்தி எந்த ஒரு விஷயம் பேசாம இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா தளபதி விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் ஃபண்ட் இலங்கையில இருந்து தான் வரப்போகிறது. இலங்கை தமிழர்களுக்காக போராடும் ஒரு இயக்கமா தான் தளபதி அவர்களுடைய இயக்கமும் இருக்கு, சீமான் அவர்களுடைய இயக்கமும் இருக்கு. எக்ஸாம்பிள் சொன்னா தளபதி விஜய் மக்கள் இயக்கம் மக்கள் இயக்கமா இருக்கும்போதே இலங்கை தமிழர்களுக்காக போராடினாங்க. அதே மாதிரி சீமான் அவர்களும் இப்போ வரைக்கும் இலங்கை தமிழர்களுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஃபண்ட் ஒரு கட்சி நடத்தினா ஒரு 1000 கோடி இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்கும் மேலே பணம் தேவைப்படும். ஸோ சீமான் அவர்களுக்கு இலங்கையிலிருந்து நிறைய தொழிலதிபர்கள், முக்கியமாக ஃபாரின்ல இருந்து தமிழுக்காக சப்போர்ட் பண்ணும் தொழிலதிபர்கள் சீமான் நாம் தமிழருக்கு ஃபண்ட் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். ஒருவேளை தளபதி அவர்களும் இதே கொள்கையோட கொள்கையை அறிவித்தால் கண்டிப்பாக இந்த ஃபண்ட் தளபதிக்கு அப்படியே சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பாப்புலரான ஆக்டர் சினிமாக்குள்ள வராங்க, ஸோ அரசியலுக்குள்ள வராங்க, அரசியலுக்குள்ள வந்தால் மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லி அவங்கள நம்பி சீமானுக்கு போடுற ஃபண்ட் எல்லாமே அப்படியே தளபதிக்கு போட வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் தொடர்ந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சீமான் அவர்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள். தளபதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினா தளபதி அவர்களோட கூட்டணி வைக்கலாம். கூட்டணி வச்சா தளபதிக்கு கிடைக்கிற ஃபண்ட் பாதி ஃபண்ட் சீமான் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வாக்கும் அதே மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இதனால தான் தொடர்ந்து சீமான் அவர்கள் தளபதியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. தளபதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிக்கொண்டு வருகிறார்கள். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன?